CEO of Globefis, to deliver his welcome address. Thank you. A very good morning to one and all present here. I take this opportunity to welcome each and every one of you for the seminar on industry and institution responsibility in sustainable development of human resource. It was exactly before 2 months we had planned for this seminar, and there were few feedbacks from within my team and from the general public. A program of this kind would have an overwhelming response in Chennai or in Coimbatore. It's going to be very difficult for you to bring in people here in Madurai. However, my gut feeling felt that Madurai will respond and intellects would be interested to attend the program. And when I stand in front of you here, I'm happy and joyful. My gut feeling paid off. I take this opportunity, ladies and gentlemen, to welcome each and every one of you for this informative seminar. I was very comfortably placed in the teaching field. Teaching profession itself is said as a very secured job, and I was earning a lucrative salary, and I have submitted my PhD thesis, so I don't have to worry about my own bread and butter. I was in my own comfort zone. But something within me told that I'll have to move beyond my own zone. I'll have to broaden my bandwidth. ஏதோ எனக்குள்ள ஒரு தாக்கம், என்ன மீறி சில விஷயங்கள் நான் சாதிக்கணும் அப்படின்ற ஒரு சிந்தனை அது ரொம்ப நாளா இருந்துட்டு இருந்தது. ஸோ ஒரு நாள் I signed off from the teaching field and I thought I should start my own company. And it was not an easy decision. It was a very difficult decision. நம்ம சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் புதுசா ஒரு விஷயத்தை நம்ம பண்றோம், ஒரு ஆண்டர்பிரினரா மாறுறோம், அதுவும் ஒரு டீச்சிங் ஃபீல்ட்ல இருந்துட்டு மாறுறோம் அப்படின்னா நிச்சயமா நம்ம சொசைட்டில அதுக்கு ஒரு பெரிய ஒரு வரவேற்பு இருக்காது. ஒரு டைலமோ எனக்கு இருந்தது, ஃபியர் ஃபேக்டர் இருந்தது. அந்த மாதிரி டயத்துல எனக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்பட்டது. ஸோ டீட்டெயிலாக நான் ஒருத்தருக்கு மெயில் அனுப்பிச்சேன். என்னோட எமோஷன்ஸ் எல்லாம் நான் அதில் ஃபுல்லாக எழுதி மெயில் அனுப்பிச்சேன். நான் அடுத்த நாள் எனக்கு ரிப்ளை வந்தது. ஆல்மோஸ்ட் ஃபார் 50 minutes of his valuable time he spoke to me. I do not know whether he remembers that or not, but I still remember whatever that he spoke to me. அதுல நிறைய நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா, the kind of compassion that he has. ஒரு தனி மனிதன் சாதிக்கணும்னு நினைக்கிறப்ப அவன் கிட்ட என்ன மாதிரி அன்பு செலுத்தணும், அவனுக்கு என்ன மாதிரி ஒரு உத்வேகம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு சிந்தனை அவர்கிட்ட இருந்தது. அவர் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, if you have a very strong vision and if you are very passionate about it, go ahead and do it. Do not worry about any factors that is hindering you. அப்படின்னு சொன்ன விஷயம் எனக்கு ஆழமா பதிஞ்சது. அன்னைக்கு அவர் விதைச்ச விதை இன்னைக்கு உங்க முன்னாடி நான் ஒரு சிஇஓவா நிக்கிறேன். இப்ப நான் யாரை பத்தி சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு இன்னும் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாயிருச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் ஒரு பெரிய பர்சனாலிட்டி நான் அட்மையர் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆனா இங்க மதுரை பப்ளிக் கிட்ட நான் மிங்கிள் ஆகி இந்த ப்ரோக்ராமை பத்தி சொன்னதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, சின்ன குழந்தைங்க, என்னோட டாட்டர் ஒரு 7-8 years டாட்டர்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. நான் போனோடனே கோபிநாத் அங்கிள் வச்சு பண்ண போற ப்ரோக்ராம் எங்க டேட் அப்படின்னு சொல்லிட்டு, என்னோட ஏஜ் குரூப்ல இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் பாத்தீங்கன்னா, கோபிநாத் அண்ணா வராராமே, ஆர்கனைஸ் பண்றீங்களாமே அப்படின்ட்டு. கொஞ்சம் வயதானவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, நம்ம கோபிநாத் வராராமே, விஜய் டிவி கோபிநாத் சாரை வச்சு பண்றீங்களாமே அப்படின்ற ஒரு அடலேஷன். More than respect, love and affection, the kind of charisma that he has. charismaங்கிற வார்த்தை தான் அதுக்கு கரெக்டான ஒரு வார்த்தை நான் சொல்லுவேன். ஏன்னா it's a God's given gift. அந்த ஒரு அஃபெக்ஷன் அவர் மேல என்டையர் பப்ளிக்கும் இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, அவர் மீடியா பர்சன் மட்டும் இல்லைங்க, மீடியா மூலியமா சமுதாயத்தை பத்தி அதிகமா சிந்திக்கக்கூடிய ஒரு சிந்தனையாளராக இருக்கிறதுனால நம்ம எல்லாருக்கும் அவர் மேல ஒரு பெரிய அபிமானியம் இருக்கு. Ladies and gentlemen, I take this opportunity to welcome our beloved Mr. C. Gopinath. Give him a big round of applause. I take this opportunity to welcome you, sir. Thank you so much for your presence today, sir. And I don't have words to utter my gratitude. And thank you so much. And I personally felt that I should present a memento to you for my own hand as a token of love. Kindly please accept it, sir. One of the important objective of இண்டஸ்ட்ரியோட ஒரு முக்கியமான அப்ஜெக்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா, கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு வாங்க. அந்த கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியில முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்ஸ்டிடியூஷனோட காம்ப்ளிமெண்டரியா ஒர்க் பண்றது. அதுதான் மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச். நான் ஒரு அகாடமிஷியனா, ஒரு லெக்சரரா, ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா, ஒரு அசோசியேட் ப்ரொஃபஸரா, தென் அஸ் an entrepreneur எனக்கு ஒரு இண்டஸ்ட்ரி பர்சனோட ஒரு மிக அதிகமான ஒரு பழக்கம் இருந்தது. அவர்
எந்த ஒரு அகாடமிக்ஸ் ரிலேட்டட் ஒரு ஒர்க்னாலும் சரி, ஒரு அகாடமிக் ரிலேட்டட் ஃபோரம்னாலும் சரி, ஹஸ் ஆல்வேஸ் ஷோன் ஹிஸ் இன்ட்ரெஸ்ட். இன்னைக்கு கூட அவருடைய சேர்மனோட டாட்டருக்கு மேரேஜ் ஃபங்க்ஷன் அவர் தான் வந்து ஸ்பியர் ஹெட் பண்ணணும். பட் இருந்தாலும் இந்த மதுரை பப்ளிக் வந்து தன்னுடைய இன்டெலெக்டை ஷேர் பண்ணிக்கணும், இந்த மாதிரி ஒரு ஆண்டர்பிரினருக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு சிந்தனையோடு இன்னைக்கு வந்திருக்காரு என்னோட மென்டார். Ladies and gentlemen, I would like to welcome Mr. Jayachandran sir on this occasion, the Vice President of Varugam Group. And I request Mr. Gopinath sir to present a memento to Mr. Jayachandran sir. An iron piece when it is magnetized, ஒரு iron piece magnetize பண்ணோம்னா 12 times of its weight lift பண்ணும். அதே magnet piece வந்து demagnetize பண்ணோம்னா ஒரு feather கூட lift பண்ணாது. Such is the power of motivation. So motivation பத்தி நான் ரொம்ப ஈஸியா சொல்லிட்டேன், but motivation level varies and types of motivation varies. So இத பத்தி discuss பண்றதுக்கு we felt that we need a specialist, an expert, and we have with us an expert in psychology, the consultant psychologist from Madurai, Dr. G.V. Kumar. Ladies and gentlemen, one of my important mentor. I would like to welcome him. I welcome you, sir, and I request Mr. Gopinath sir to present a memento as a token of love. And within our team, we felt it is very important that we will have to recognize somebody who reflects Madurai culture. Somebody without anybody's support, who has really, come out of all odd situation and who has been a great source of inspiration for the fellow human beings. அந்த மாதிரி ஒரு நபரை நாங்க தேடிட்டு இருந்த டயத்துல தான் எனக்கு I had the opportunity to meet the CEO of the Aishwarya Silks, Mr. Shankar Lingam. He is amongst us here, and through him I met his mother, Madam Meghala, the proprietor of Aishwarya Silks. A very humble person, and அவங்க சொன்ன ஒரு விஷயம், உங்களுடைய சக்சஸ்க்கு காரணம் என்னன்னு நான் கேட்டப்போ அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, என்னுடைய எம்ப்ளாயிஸை நான் என்னோட ஃபேமிலியை நான் ட்ரீட் பண்றேன் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் தான் எனக்கு ரொம்ப அவங்க மேல ஒரு மரியாதை எனக்கு கிடைச்சது. So I take this opportunity to welcome her, and I request Gopinath sir to present a small memento to her at this juncture. And I would like to welcome the entire Madurai public who have turned up for this seminar. It's a beautiful sample of Madurai public. It's a representation of Madurai public. We have principals, we have heads of the department, we have placement officers, aspiring students from Theni, Dindikal, and even from Chennai people have come, and I would like to welcome each and every one of you for this informative seminar. The objective of organizing this seminar and choosing this topic, இது நிறைய பேர் நான் இந்த இன்விடேஷன் கொடுக்குறப்ப என்கிட்ட கேட்டாங்க, பட் அந்த டயத்தில் என்னால் அவங்ககிட்ட அதை சொல்ல முடியல. எனக்கு சொல்றப்ப அவங்களுக்கு அந்த தெளிவு பிறக்கல. இப்ப டிக்னிட்டரிஸ் இங்க இருக்கப்ப நான் அதை ஷேர் பண்ணேன் அப்படின்னா நிச்சயமா அதுக்கு ஒரு இம்பாக்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். Every stone has a potential to become a statue. Every individual has a potential to become a legend. Human potential is infinite. இத நிறைய பேர் ப்ரூவ் பண்ணிருக்காங்க ஹிஸ்டரியில. இந்தியா இப்போ ஆல்ரெடி நம்ம கம்பேரிங் பண்ணவங்க சொன்னாங்க, we have the young population and we have the largest population அப்படின்னு சொல்றாங்க. பட் அது ஒரு காம்படிட்டிவ் அட்வான்டேஜா இருந்தாலும் அந்த காம்படிட்டிவ் அட்வான்டேஜை நம்ம கேபிட்டலைஸ் பண்ணிக்கிறோமா அப்படின்றது தான் ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. ஒரு அகாடமிஷியனா நான் அந்த கேள்வி நிறைய தடவை நான் கேட்டிருக்கேன். Students are very busy in their social network. Technology has overtaken us. Parents, grandparents are suffering for love and affection. Stress, anxiety, depression, இந்த மாதிரி வார்த்தைகள் அடிக்கடி நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஈவன் மதுரை இந்த மாதிரி வார்த்தைகள் சொல்றாங்க. மோர் நம்பர் ஆஃப் சூசைட்ஸ், நிறைய டைவர்ஸ் கேசஸ். மகாத்மா காந்திக்கு பாத்தீங்கன்னா பிரிட்டிஷர் ஒருத்தர் தான் இருந்தார், கண்ணுக்கு தெரிஞ்ச எனிமி. இப்ப இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கு. அப்படி இருக்க காலகட்டத்தில் நம்ம எப்படி we are going to overcome all these things? இது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மெர்சிடிஸ் பென்ஸ் காரை நான் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுட்டு எனக்கு முதுகு ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி. So having a youngest population and not able to capitalize its advantage. We still have leadership crisis. We still have problem in communication, and we have degraded our value system. And opposite gender ஓட பழகுறதுல இன்னும் நமக்கு பிரச்சனை இருக்கு. டிஃபரெண்ட் ஏஜ் குரூப்ஸ் ஓட பழகுறதுல இன்னும் ஈகோ இருந்துட்டு தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸை நம்ம ஓவர் கம் பண்ணணும்னா நிச்சயமா we need leaders like our dignitaries who are thinking beyond themselves. அந்த மாதிரி ஒரு விஷனரி லீடர்ஸ் வேணும். அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணக்கூடிய கைடிங் டீம் வேணும். இதை ஒரு கல்ச்சரா சஸ்டெயின் பண்ணக்கூடிய ஒரு மென்டாலிட்டி நம்ம எல்லாருக்கும் வேணும். ஸோ சேஞ்ச் இஸ் தி ஒன்லி மந்த்ரா தட் இஸ் ரிக்வயர்ட். எப்படி இந்தியா ஸ்ரீலங்கா ஃபைனல் விளையாடுறப்ப இந்தியா வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு irrespective of
ரேஸ் ரிலீஜன் நம்ம எல்லாம் வந்து கண்ட்ரியோட ஸ்பிரிட் பேட்ரியாட்டிக் ஃபீலோட நிக்கிறோமோ இன்னைக்கு அதே ஒரு சூழல்ல தான் நம்ம இருக்கோம். சுனாமி அலர்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா எந்த ஸ்டேட்ல இருந்தாலும் எல்லா மக்களும் நல்லா இருக்கணும்னு நம்ம வேண்டிக்கிறோம். அந்த ஒரு உணர்வு இந்த ஃபோரம்ல வரணும்னு நான் கேட்டுக்கிறேன். அந்த ஒரு சின்ன இனிஷியேட்டிவ் தான் இந்த ப்ரோக்ராம். என்கிட்ட கேட்டாங்க இதனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மானிட்டரி பெனிஃபிட் என்னன்னு. எனக்கு இதுல எந்த ஒரு மானிட்டரி பெனிஃபிட்டும் எனக்கு கிடைக்க தேவையில்லை. இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்குதோ இல்லையோ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனோட எல்லாரும் போகணும். நம்ம எல்லாம் காம்ப்ளிமெண்டரியா எந்த ஈகோவும் எந்த டேகும் இல்லாம உழைக்கணும். ஏன்னா நம்ம இந்தியாவில் இன்னமும் 3 வேளை மீலுக்காக சாப்பாடுக்காக கஷ்டப்படுற ஒரு கூட்டம் இருந்துட்டு தான் இருக்கு. அதை ஒழிச்சால் மட்டும்தான் நம்ம